என்னன்னு ஆபீஸ்க்கு வந்திருக்க? நான் தேவநந்தினியோட சீஃப் சார். ஒருவேளை என்கிட்ட சொல்லாமலே என்ன டெர்மினேட் பண்ணிட்டீங்களா என்ன? என்கிட்ட எதுவுமே கேட்காம செய்யறதானே சார் உங்களோட பாலிசியே? அனு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கும் அனிருத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீ எதுக்கு இந்த ஆபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணும்? சார், நான் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை அனு. மீரா, சந்திரா, மத்த ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நோ ஃபார்மாலிட்டிஸ் அனு. என் கல்யாணம் தான் என் இஷ்டப்படி நடக்கல. வேலையாவது என் இஷ்டப்படி நான் செய்யறேனே சார். இல்ல அதுவும் உங்க இஷ்டப்படி தான் செய்யணும்னு ஏதாவது ஆர்டர் போடுவீங்களா? கூல் அனு. சரி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே சார், ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அது இல்ல அனு, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ், ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா? ஏதாவது வேணும்னா சொல்லு அனு. கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? நிச்சயதார்த்தம் என்னைக்கு அனு? கல்யாணமே உங்க இஷ்டப்படி தானே நடக்குது. எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிறதுனால கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டேன் சார். குட் அனு. திரும்பவும் சொல்றேன், நீ ஆபீஸ்க்குலாம் வர வேண்டாம். நீ ஆபீஸ்க்கே வரலனா கூட உன் சம்பளம் வீடு தேடி வரும். நீ எதுவும் செய்ய வேண்டாம் அனு. உன் எதிர்காலத்தை பத்தி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சம்பளத்துக்காக மட்டும் நான் இங்க வேலை செய்யல சார். அதுக்கு எத்தனையோ கம்பெனி இருக்கு. என்ன சொன்னீங்க? எதிர்காலமா? எனக்கு எதிர்காலம்னு ஒண்ணுமே இல்ல சார். அனு சார், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன வேணா சொல்லு அனு. எது வேணா செய்யறேன், அது என்னோட கடமை. கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் ஆபீஸ்க்கு வர்றது என்னோட உரிமை. ஏன் வராதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் நீங்க எனக்கு செய்யற ஹெல்ப். எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. அது நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வான்னு சொன்னாலும் நான் இந்த ஆபீஸ் பக்கமே வர மாட்டேன் சார். கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டேன் சார். சாரி அனு. உன் முன்னாடி நடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. Anna, I'm helpless. அம்மா, எங்க கோவிலுக்கா? நான் ஆபீஸ் தான் போறேன். வாங்க, உங்களை டிராப் பண்ணிடுறேன். கோயிலுக்கு இல்ல சந்திரா, அனு வீட்டுக்கு போறேன். என்னம்மா சொல்றீங்க? அனு வீட்டுக்கா? ஆமா சந்திரா. என்ன விஷயமா? நான் வந்து சொல்றேன். ஆ. இந்த சேலையை என் மருமகளுக்குன்னு நான் வாங்கினது. அனு வீட்ல பேசிட்டு அனு கிட்ட இதை சேர்த்துடணும். இந்த சேலைக்கு உரியவ அனுதான். இதுல எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது. அம்மா தாயே.
பங்கஜ், சொல்லுங்க மீராஜி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்பேன். நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும். நான் உண்மையை சொல்றதும் பொய் சொல்றதும் நீங்க கேட்க போற கேள்வியில தான் இருக்கு மீராஜி. சரி, சூர்யா சாருக்கும் அனுவுக்கும் நடுவுல என்ன ப்ராப்ளம்? எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மீராஜி, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வெயின்னு. பங்கஜ் ப்ளீஸ், புரியுற மாதிரி ஏதாவது பேசுங்களேன். அனு மேடத்துக்கு அவங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இது போதும்னு நினைக்கிறேன் நீங்க சந்தோஷப்படுறதுக்கு. இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? அவங்க மாப்பிள்ளை பாத்துக்கிட்டே தானே இருக்காங்க. போன வாரம் கூட தினவோட ஃப்ரெண்ட் வீட்ல அனுவ பொண்ணு பார்க்க போறதா அவன் என்கிட்ட சொன்னான். அது மாதிரி இதுவும் இன்னொரு கேஸ், அவ்வளவுதான். இந்த தடவை அனுவுக்கு பார்த்திருக்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மீராஜி. அனுவுக்கு சுப்பு சார் பேசி முடிச்சிருக்கிற விஐபி மிஸ்டர் அனிருத். ரியலி? நைஸ் பேர்ல. அனு இஸ் வெரி லக்கி. உழுதவன் ஒரு கணக்கு போட்டானா, அறுக்கிறவன் வேற கணக்கு போட்டானா, மேல இருக்கிறவன் புது கணக்கு போட்டானா? எந்த கணக்கு மாறினாலும் என்னோட கணக்கு மட்டும் மாறாது பங்கஜ். அலனே ஜோசியர் குறிச்சு கொடுத்திருக்காரு. அவ்வளவுதானே? என்ன புஷ்பா? ஆக்சுவலி ஜோசியர் சொன்னது என்னன்னா, இன்னைக்கே தாம்பூலம் மாத்திக்க சொன்னாரு. ஜோசியரை பார்த்துட்டு நேரா இங்க வந்துட்டேனா, வெத்தலை பாக்கு கூட வாங்கல. நான் போய் வாங்கிட்டு வந்துடட்டுமா? இன்னைக்கே தட்டு தாம்பூலம் மட்டும் மாத்திக்கலாம். இருங்க, வெத்தலை பாக்கு பழம் வேணும், கொண்டு வரேன். May I come in, sir? Yes, come in. உட்காரணும். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நான் என்னோட ராஜினாமா லெட்டர்ல உங்க முன்னாடி தான் கையெழுத்து போடணும்னு நினைச்சேன். அதான் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னு ஞாபகம் இருக்கா சார்? அனு ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாம். நீ ஏன் இப்ப ரிசைன் பண்ற? யாரும் உன்னை இங்க ரிசைன் பண்ண சொல்லலையே. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு தனி ஆபீஸே இருக்கா. அதனால நான் இன்னொருத்தரோட ஆபீஸ்ல வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு எங்க அப்பா சொன்னாரு. உங்க ஆபீஸ்ல ராஜினாமா லெட்டர் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா படுது. உங்க ஆபீஸா? ரியலி அனு? இருங்க சார், நான் என்ன சொல்ல வந்ததை சொல்லல. இல்லன்னா அது சொல்லிய பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால நான் உங்க ஆபீஸ்ல முடிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயத்துல இதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா
இதுதான் எங்க அப்பாவோட ஆசை. மத்தவங்க ஆசைக்காகவே தன்னோட ஆசைய பொதிச்சுக்கிற கேரக்டர் சார் இந்த அனு. என்ன அனு, என்னடா நீ சீட்ல ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த, வந்து பார்த்தா இங்க இருக்கியா? இங்க பாரு அனு, அம்மா உன்னை பார்க்க வீட்டுக்கு போறதா சொன்னாங்க. நீ என்னடான்னு பார்த்தா இங்க இருக்க. அம்மாவுக்கு நீ ஆபீஸ் வந்தது தெரியாதா? வாட்? ஆமாண்ணே, ஆபீஸ் கிளம்பும்போது அம்மா அனுவை பார்க்கணும்னு அவ வீட்டுக்கு கிளம்புனாங்க. நல்ல நேரம் கூடி வந்தா எல்லாமே விறுவிறுன்னு நடக்கும்னு சொல்றது எவ்வளவு சரியா இருக்கு பாருங்க. என்ன ஒரு பட்டுப்புடவையும் சேர்த்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்ப வச்சுக்கலாம். இப்ப நம்ம தாம்பூலம் மாத்திக்கலாம். வாங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. அக்கா ஒரு நிமிஷம். தாம்பூலம் மாத்திக்கிறதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். அத சொல்லாம பண்றது தப்பாயிடுங்க. அனுக்கு ஏற்கனவே ஒரு தடவை நிச்சயதார்த்தம் நடந்து அது நின்னு போச்சுங்க. பையன் வேற யாரும் இல்ல, எழுத்த விட்டு பையன் தான். சம்பத்துன்னு பேரு. வெகுளி, நல்ல பையன். ஆனா அவங்க அப்பா ரகுபதி ரொம்ப கெட்ட மனசு படைச்சவங்க. சூர்யா சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவரே தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினாரு. அனு கூட அந்த கல்யாணத்துல அவ்வளவா இஷ்டம் இல்ல. ஏதோ நான் சரின்னு சொன்னதாலதான் அவளும் சரின்னு சொன்னா. அதனால இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைச்சங்க. இதெல்லாம் நான் ஒரு விஷயமாவே நினைக்கிறது இல்லைங்க. காலம் மாறிடுச்சு சம்பந்தி. இந்த ஜெனரேஷன் ரொம்ப மாறிடுச்சு. என் பையன் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்காக சொல்லுங்க. பட் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இத சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவன் பையன் கல்யாணம் நின்னு போனதுல அந்த ரகுபதிக்கு என் மேல ரொம்ப வெறுப்பு இருக்கு. எப்படியாவது என்ன பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்றாருன்னா, அனுவை பொண்ணு பார்க்க வரவங்கன்னா தடுத்து நிறுத்தி ஏதோ இல்லாத பொல்லா சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறாரு. நாளைக்கு உங்ககிட்டயும் அவர் அது மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணலாம். அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை சொல்றேன். சம்பந்தி, யார் யாரும் சொல்ற விஷயமா நம்ம நம்புவோம்? அதுவும் இல்லாம நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு ஆகாதவங்கள பத்தி பேசிக்கிட்டு? நேரம் போய்கிட்டே இருக்கு. வாங்க முதல்ல தாம்பூலம் மாத்திக்கலாம். என்னம்மா இப்படி கை தவற விட்டுட்டீங்களே? ஆமா, தவறதான் விட்டுட்டேன். உள்ள வாங்கம்மா. நல்ல நேரத்துல தான் நீங்களும் வந்திருக்கீங்க. தாம்பூலம் மாத்த போகும்போது பெரியவங்க உங்க ஆசீர்வாதம் இருக்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. சாரதாமா, நீங்களும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா, உட்காருங்க. உட்காருங்கம்மா. கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வர வேண்டிய நேரத்துல கரெக்ட் டைம்ல வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் அனு ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்காமலையா? அவதான் அப்பா இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி முடிங்கப்பான்னு சொன்னா. அனு காரணத்தோட தான் சொல்லியிருக்கா. அதான பார்த்தேன். எங்க வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நீங்க எல்லாமே இருக்கலாமா? கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க சார். நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? எல்லா பொறுப்பையும் நீங்களே எடுத்துப்பீங்களே. சுப்பு சார், எதை பத்தியும் நீங்க யோசிக்கவே வேணாம். எல்லா வேலையும் கரெக்ட் டயத்துக்கு நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. அது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா சார்? எங்க வீட்டுக்கு ஒரு கவலை வரத்துக்கு முன்னாடியே முன்ன நின்னு அதை தீர்த்து வைக்கிறவர் நீங்க. எங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது சார். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார். இது என்னோட கடமை. நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, நானும் உங்க வீட்டுல ஒருத்தன் தானே.
அது உண்மைனா அணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. வாட் இஸ் திஸ் அனு? இன்னுமா லீவ் லெட்டர்லாம் எழுதிட்டு இருக்கு? இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் சார். வாட்? நீ ஏன் ஜாபை ரிசைன் பண்ற? இஸ் தேர் எனி ப்ராப்ளம் ஹியர்? பொண்ணா பிறந்ததுதான் சார் ப்ராப்ளமே. பொண்ணுங்க அவங்க மனசுல நினைச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்ய முடியல சார். கம் ஆன் அனு, இந்த செஞ்சுரியில இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 1000 வருஷம் ஆனாலும் இது மட்டும் மாறாது சார். நோ, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். பை த வே, நீ இந்த ஆபீஸை விட்டு போறேன்னு சொல்றத என்னால தாங்கிக்க முடியல. டோன்ட் கிவ் எனி knee jerk reaction, ஓகே? அவசரப்படாத, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். ஹே, சூப்பர் அனு, குட் நியூஸ். அதுக்கு தான் இந்த ரெசிக்னேஷனா? கல்யாணம் ஆனா என்ன, நீ பாட்டுக்கு ஆபீஸ்க்கு வந்து அப்படியே வேலையை பார்க்க வேண்டியதானே? இங்க பாரு, கல்யாணம் ஆனா வேலைக்கு போக கூடாதுங்கிறதெல்லாம் ஓல்டு ஜெனரேஷன் திங்கிங். இல்ல சார், நான் கல்யாணம் ஆகி ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவேன். யூ மீன் அனிருத்? நைஸ் அனு, உங்க ஜோடி பொருத்தம் such an awesome. He is such a nice person. கோவில்ல அன்னைக்கு பார்க்கும்போதே நினைச்சேன், he is a gentleman அனு. You just so lucky. At the same time, நீ வைஃபா வரதுக்கு அனிருத்தும் கொடுத்து வச்சிருக்கணும். Anyway, congratulations. Thank you சார். ஆக்சுவலா இதுல நாங்க தான் வெரி அன்லக்கியா. நீ எங்களை விட்டு போறது மிகப்பெரிய லாஸ். பர்சனலி என்னால தாங்கிக்கவே முடியும். சரி, தாம்பூலம் மாத்திக்கலாமா? புடவை இல்லாததான் ஒரு குறையா இருக்கு. உங்க வீட்ல பட்டு புடவை இருந்தா. எங்க வீட்லலாம் புது புடவை எங்க இருக்க போகுது? கரெக்ட் தான். எப்படி இருக்கும்? முறைப்படி மாப்பிள்ளை வீட்ல இருந்து தான் பொண்ணுக்கு சேலை வாங்கிட்டு வரணும். ஏதோ அவசரத்துல எதுவுமே வாங்காம வந்துட்டேன். அது சாரதாம்மா வாங்கிட்டு வந்தது. சாரி, நீங்க வித்தியாசமா நினைக்கலனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். யாருக்கு நீங்க புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா இத மாப்பிள்ளை வீட்டு சார்பா அணுக்கு கொடுத்துட்டுமா? இன்னைக்கே நான் உங்களுக்கு வேற புடவை வாங்கி கொடுத்துறேன். எனக்கு கேட்கவே கஷ்டமா தான் இருக்கு. தாம்பூலம் மாத்த பட்டு புடவை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சோ தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல. இந்த புடவை என்னைக்கு இருந்தாலும் அணுக்கு சேர வேண்டியதுதான். எடுத்துக்கங்க. பெரிய மனுஷங்கன்னா பெரிய மனுஷங்க தான். ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்க ஆசீர்வாதத்தோட அணுவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். இத புடிங்க. எல்லா ஹெல்ப்பையும் நீங்க பண்றேன்னு இப்பதானே சொன்னீங்க. பாத்தீங்களா, தாம்பூலம் மாத்திரத்துக்கு உங்க தேவானந்தனி சாரீஸோட தான் ஆரம்பிக்குது. எல்லாம் அந்த மகமாயா ரூல் சார். வாங்க, நீங்களும் வாங்க. வாங்கம்மா.
எப்படி சார் அவ்வளவு சோகத்தை மனசுல வச்சுட்டு உங்களால வெளியில சிரிக்க முடியுது?